வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி வாங்க ஜெயாஸ் கிச்சனில் ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்க போகிறேங்க. இந்த ஸ்நாக்ஸ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நாங்கள் அடிக்கடி வீட்டில் செய்வோங்க. இந்த ஸ்நாக்ஸ் பன்னீர் வச்சு தாங்க பண்ண போகிறோம். என் பையனுக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்நாக்ஸு. ஈவினிங் டைமில் ஒரு கப்பு டீயோடு சாப்பிட்டு பாருங்கள், வயிறு ஃபுல்லாயிரும் 2 சாப்பிட்டாவே. இது குழந்தைங்களுக்கும் ஒரு 1/2 hour டைம் இருந்தால் போதுங்க, கடகடன்னு செஞ்சு முடிச்சிடலாம். குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வந்தோடனே சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ இதுக்கு 2 உருளைக்கிழங்கு எடுத்து நான் வேக வச்சு திருவி வச்சு எடுத்துருக்குறேங்க. நல்லா பீட்ரூட் துருவதை துருவிட்டு ஒரு 100 கிராம் அளவுக்கு பன்னீர் பொடிச்சு விட்டு சேர்த்திருக்கேங்க. இது வீட்லேயே செஞ்ச பன்னீர். இப்போ இதோடு பாருங்கள், நான் ஒரு 50 கிராம் அளவுக்கு பட்டாணி நல்லா வேக வச்சு எடுத்துருக்கேன். அதையும் இதோடு நம்ம சேர்த்திட்டு 1 டீஸ்பூன் இஞ்சி, 1 டீஸ்பூன் கேரட், ஒரு 2 டீஸ்பூன் குடமிளகா, ஒரு பச்சை மிளகா, ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பூண்டு எடுத்துருக்குறேங்க. எடுத்துட்டு எல்லாமே சின்ன சின்னதாக நான் நறுக்கி வச்சுருக்கேன். இதெல்லாம் இதோடு நம்ம ஒன்றா சேர்த்திக்கலாங்க. சேர்த்திட்டு இப்போ ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாங்க. அதுக்கப்புறமா நான் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தை இடித்து வச்சு சேர்த்திருக்கிறேங்க. இதோடையே ஒரு அரை டீஸ்பூன் நான் சாட் மசாலா சேர்த்திருக்கேன். கரம் மசாலா சேர்த்திக்கலாம், அம்ச்சூர் பவுடர் சேர்த்திக்கலாம். டேஸ்ட் எல்லாமே சூப்பராக இருக்குங்க. ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்திட்டு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கலாங்க. கலந்து விட்டுட்டு நல்லா கை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. நம்ம சப்பாத்தி மாவு எப்படி பிசையுமோ அந்த மாதிரி எல்லாம் ஒன்றோடு ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கை வச்சு நம்ம கலந்து விட்டோம் அப்படின்னா சூப்பராக நமக்கு கிடச்சிருங்க. சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பால் பிடிக்கிற மாதிரி. இப்போ பாருங்கள், நான் இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா எடுத்து நல்லா உருண்டை கூட்டிக்கலாங்க. நமக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு நம்ம உருண்டை கூட்டி எடுத்துக்கலாம். கொஞ்சம் சின்ன சின்ன பாலாக நம்ம பிடிச்சி எண்ணெயில் பொரிக்கும் போது சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க, ரொம்ப பெருசு பெருசாக பிடிக்கிறதோட. இப்போ நான் எல்லாத்தையும் பால் பிடிச்சி வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம கடலை மாவு ரெடி பண்ணிக்கலாங்க. கடலை மாவு ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எப்படி பொரிக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ கடலை மாவு கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்புங்க, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் கையில் நல்லா நுணுக்கிட்டு அதுக்கப்புறம் சேர்த்திக்கிங்க. சேர்த்திட்டு ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக நம்ம சோடா உப்பு, சமையல் சோடா சேர்த்திட்டுங்க நல்லா கலந்து விட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த கடலை மாவு பாருங்கள், நான் வீட்லேயே ரெடி பண்ண கடலை மாவு. கடையில் நான் எப்பயுமே இந்த கடலை மாவெல்லாம் வாங்க மாட்டேங்க. வீட்லேயே நான் வறுத்துட்டு பவுடர் ஆக்கிக்குவேன். அது இன்னொரு வீடியோவாக உங்களுக்கு தரேன். இப்போ பாருங்கள், நான் இந்த அளவுக்கு பேட்டர்ன் கரைச்சி வச்சுருக்கேன் மாவை. இப்போ எண்ணெய் நல்லா மிதமான சூடில் இருக்கும்போது நம்ம ஆல்ரெடி உருட்டி வச்சுருந்த இந்த பன்னீர் பால் எடுத்துங்க போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா ஸ்பூன் வச்சோ இல்லை கை வச்சோ இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து நம்ம எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாங்க. ஆனால் எண்ணெய் பார்த்திங்கன்னா நம்ம பொரிக்கும்போது நல்லா மீடியம் ஹீட்டாக இருக்கணும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் இருந்துச்சு அப்படின்னாக்கா நமக்கு சீக்கிரமாக தீஞ்சு போயிடும். அதனால் நம்ம ஒவ்வொன்றா பொரித்து எடுத்துக்கலாங்க. இப்போ எல்லா பாலும் நான் போட்டாச்சு. இப்போ இது ஒன் சைடு நல்லா மிதமான தீயில் வேகட்டுங்க. வெந்ததுக்கப்புறமா நம்ம இன்னொரு சைடும் மிதமான தீயில் வேக விட்டு எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம எதுவுமே வதக்கலைங்க, எல்லாமே நம்ம பச்சையாக தான் சேர்த்திருக்கிறோம். அதனால் சிம்மிலேயே வச்சு வதக்கி எடுத்துகிட்டு பாருங்கள், இந்த மாதிரி பொன்னிறமாக வந்ததுக்கப்புறங்க நம்ம எடுத்துக்கலாம். நம்ம எடுக்கும்போது டக்குன்னு நம்ம எடுத்துடலாங்க, அது சூப்பராக நமக்கு வந்துடும். இப்போ பாருங்கள், நம்மளோட ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. பன்னீர் வச்சு நல்ல ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் கூட, ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குதுங்க இதில். இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் இப்படி செஞ்சு பாருங்கள் வீட்டில்.